யோக வசிஷ்டம். உலக பந்தங்களுக்கு காரணம் விளக்கப்படுகிறது. வசிஷ்டர்: ராமா, வருத்தங்களாலும் வெளிச்சத்தாலும் பிரம்மத்தை காண்பவன் தன்னுள்ளும் பிரம்மத்தை உணர்வான். ராமா, வார்த்தைகளாலும் வெளிச்சத்தாலும் பிரம்மத்தை காண்பவன் தன்னுள் பிரம்மத்தை உணர்வான். வார்த்தைகள், வேதங்கள், வெளிச்சம், இயற்கை, கண்ணால் பார்ப்பது பகுத்தறிவு. அப்படி காண்பவன் பிரம்மத்தை புரிந்து கொள்வான். மேலும் நாம் காணும் உலகம் பிரம்மத்தின் படைப்பு என்று, அதனின் ஓர் அங்கம் நாம் என்று உணர்வோம். இனி இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டாயிற்று, உயர்ந்தது, வளர்ந்தது, பின்பு எப்படி மறையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்ம ஞானமுள்ள ராமனே, இந்த படைப்பின் இரகசியங்கள் எனது அறிவுக்கு எட்டியபடி நான் உனக்கு விளங்குவேன். அதுபோல பந்தம், உலகப்பற்று எப்படி உண்டாயிற்று என்பதை பற்றியும், மேலும் எப்படி நாம் மனதிலுள்ள பந்தத்திலிருந்து விடுபடுவது என்பதை பற்றியும் விளக்குகின்றேன். உலகில் நாம் காணும் அசைவன அசையாதிருப்பவை யாவையும் நமது தூக்கத்தில் காணப்படும் கனவு போன்றதே. இந்த கால்பம் பிரம்மாவின் ஒரு நாள் 1000 யுகங்கள், 432 மில்லியன் வருடங்கள். முடிவில் உலகம் அழிந்துவிடும். அதற்கு பிறகு ஓர் நீண்ட வெளிச்சமில்லாத இருட்டு, எந்தவித படைப்பும் இல்லாமல் காலம் உண்டாகும். விளக்கம்: இன்றைய வானவியல் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் விஞ்ஞானத்தில் கூறும் நிபுலே காலம். மீண்டும் இந்த பிரம்மம் தானே தன் விருப்பப்படி உயிர்களை உண்டு பண்ணுகின்றது. இந்த பிரம்மம் தனித்து நிற்கும்போது பிரம்மன் பிரகிருதி என்றும், தனி உடலில் உள்ளபோது ஜீவன், ஆன்மா, புருஷன் என்று அழைக்கப்படுகிறது. அந்த ஜீவன் உடலில் சிந்திக்கும் திறன் கொண்ட மனமாக மாறுகின்றது. ஆகையால் பிரம்மமே தம் உடலில் தன்னுடைய படைப்பாற்றலால் உயிர்களின் உடலில் மனம் ஆகின்றது. அந்த மனமே உலகின் மீது பலவித ஆசைகளை கொண்டு உலகை பயன்படுத்தி பலவிதமான உலகை பார்க்கின்றது. எப்படி தங்க நகைகளெல்லாம் தங்கத்தால் செய்யப்பட்டதோ, அதுபோல நாம் காணும் உலகம் பிரம்மத்தின் அடிப்படையாக அமைப்படுகிறது. கடவுளின் சிலை எந்த பொருளால் செய்யப்பட்டாலும், தங்கம், வெள்ளி, செம்பு, கல், மண், மரம் போன்றவற்றை, அது கடவுளாக கருதப்படுகிறது. அதுபோல பிரம்மம் பல பொருட்களானாலும் பிரம்மம் என்று அழைக்கப்படுகிறது. எப்படி சூரியனின் வெளிச்சம் பாலைவனத்தில் காணல் நீராக காணப்படுகிறதோ, அதுபோல நாம் காணும் உலகமும் உண்மை போல காணப்படுகிறது. விளக்கம்: காணல் நீர் நம் கண்ணுக்கு உண்மை போல தெரியும், ஆனால் பொய், உண்மையான நீர் அல்ல, மியர் எல்யூஷன். இந்த மாயம், அறியாமை, அத்வா, மாயை, மோகம், பந்தம் என்று பல வார்த்தைகளால் கூறப்படுகின்றது. பற்று, பந்தத்தின் தன்மை. ராமா, இப்பொழுது நான் பந்தத்தின் தன்மை பற்றியும் அதனினின்று விடுதலை பெறுவது பற்றியும் கூறுகின்றேன். பார்ப்பவனுக்கு பார்க்கப்படும் பொருட்களும் உள்ள நெருங்கிய தொடர்பு பற்றியும் பந்தம் எனப்படுகின்றது. காரணம், பார்க்கப்படும் பொருளில் பார்ப்பவனின் மனம் லயிப்பதால் பற்று உண்டாகிறது. மனதில் பார்க்கப்படும் பொருள் இல்லை என்றாகும்போது அதன் மூலம் ஏற்படும் பந்தமில்லாத முக்தி கிட்டும். விளக்கம்: பதாஞ்சலி யோக சூக்தம். சமாதி பாதம். சூத்திரம் 2. யோக சித்த விருத்தி நிரோத. சித்தனின் விருத்திகளை அடக்குதலே யோகம். சூத்திரம் 3. ததா யித்ருஷ்டு ஈஸ்வரூபே அவஸ்தானம். விருத்திகள் எல்லாம் ஒடுங்கப்பட்ட போது யோகியான புருஷன் தான் உண்மையான இயல்பில் இருக்கின்றான். விருத்தி வாரோப்ய மிருத்ர. விருத்திகள் ஒடுங்கப்படாத காலத்தில் புருஷன் சிறந்த
விருத்திகளோடு தன்னை ஒன்றாக எண்ணி கொள்கின்றான். அதாவது மனதின் எண்ணங்களே நான் என்று எண்ணுகின்றான். விருத்தி மனத்தின் எண்ணங்கள்.